அடி வெள்ளாவி வச்சு தவழ்த்தாங்களா அடி வெள்ளாவி வச்சு தவழ்த்தாங்களா. நீங்கள் யூடியூப் போய்ட்டு ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ் அப்படின்னா ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடிஸ்ன்னு போட்டிங்கனாலே அது நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ண உடனே கொரியன் அப்படின்னா ஜாப்பனீஸோட ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ் தாங்க வரும். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நாளாகவே ட்ரெண்டிங்லேயே தாங்க இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸோட தம்ப்நெயில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க க்ரீம் அப்ளை பண்ண உடனே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டஸ்கி ஸ்கின் இருந்துச்சுன்னா இந்த க்ரீம் அப்ளை பண்ண உடனே உங்கள் டோன் வந்து அப்படியே ஒயிட்டாக மாறுற மாதிரி காட்டுவாங்க ஃபஸ்ட் யூஸ்லேயே. இது நிறைய பேர் வந்து தமிழ்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இது ஒர்க் ஆகும்னு சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஜாப்பனீஸ் மெத்தடை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு வேளை இது ஒர்க் ஆச்சுன்னா இப்படி ஒரு பேக்கை இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணணும்னு நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பேக்கை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஜாரோ அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னரோ எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி கூட 250 ml தண்ணி, அதாவது 1 கப் தண்ணி ஊற்றி இது நம்ம ஊற விட போகிறோம். ஸோ அரிசி வந்து 48 மணி நேரம் ஊறணுங்க. ஸோ 2 நாள் இது அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். கிளாஸ் ஜாரை டைட்டாக மூடிட்டு 48 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 48 hours later. இப்போ 48 hours ஆகிடுச்சுங்க. நம்மளோட அரிசி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, தண்ணி கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் டவ் சோப்பு துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மில்க் பவுடர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கடைசியாக ஹாஃப் லெமன்லேருந்து எடுத்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியில் வந்து நம்ம அந்த தண்ணி மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அரிசி தண்ணி கூட நம்ம துருவி வச்சுருக்க டவ் சோப் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சோப் நல்லா கரைஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேக் திக்காகிறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம அடுப்பு மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இது நல்லா திக்காக வரைக்கும் கைவிடாமல் கிண்டுங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம், அப்புறம் அடி பிடிச்சிரும். ஸோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த க்ரீம் திக்காகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். 1 eternity later. ஸோ ஒரு வேளையாக நம்மளோட க்ரீம் வந்து திக்காகிடுச்சுங்க. இதை அப்படியே ஆற விட்டுறலாம். Much later. ஸோ ஒரு வேளையாக இதை ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம கையில் நல்லா திக் கோட்டு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதை நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணணுமா. இப்போ நல்லா திக்காக அப்ளை பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ்க்கு நான் வந்து டைமர் வச்சுருக்கேன். 20 minutes later. Finally. அப்பாடா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இதை வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் 2 கைக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் இவ்வளோ பொருள் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட அழுகைக்கு காரணம் நீங்க தாடா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அப்பிச்சி எப்படியாவது ஓடிவிடு. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்.